ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்ட் சேவிங். ஸோ இதான் நம்ம சேனல் அடிக்கடி கேட்கிற மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோல தங்க நகை எப்படி நம்ம ஈஸியா சேமிக்கலாம் அப்படின்றத நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நானே இந்த விஷயத்தை இப்பதான் நான் பார்த்தேன். ஸோ ஓகே சூப்பர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கும் ஓகே இது ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதனால அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அக்ஷய திதை வருது. ஸோ அக்ஷய திதைக்கு நகை சேர்க்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. கமெண்ட் செக்ஷன்ல கூட நிறைய கமெண்ட்ஸ் எந்த மாதிரி வருது அப்படின்னா, நிறைய நகை சேர்க்கணும் நாங்க ஆசைப்படுறோம், பெண் குழந்தை இருக்கு, ஸோ எங்களுக்கும் நகை இல்லாம இருக்கு, நகை சேர்க்கணும் ஆசைப்படுறோம், ஆனா சேலரி ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 200 ரூபாய் இருந்தாலும் சரி, நீங்க சூப்பரா வீட்டுல இருந்தே தங்க நகை சேமிக்கலாம். ஸோ அக்ஷய திதி அன்னைக்கு சூப்பரா நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அக்ஷய திதை. சோ அக்ஷய திதி அன்னைக்கு நான் என்னை ரெகுலரா ஃபாலோ பண்ற சிஸ்டர்ஸ்க்கு தெரியும். சோ அக்ஷய திதிக்கு கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு கோல்டு வாங்குவேன். சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அக்ஷய திதை ஒரு புனிதமான நாள். சோ நல்ல நாள். சோ அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினோம்னா நம்ம தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அக்ஷய திதை எப்பயுமே அமாவாசை, சித்திரை மாசம் வர அமாவாசைக்கு அடுத்து வர வளர்பிறையில தான் வரும். சோ அதாவது அமாவாசைக்கு அடுத்து ஒரு 3வது நாள் வரும். சோ இந்த வருஷம் அக்ஷய திதை மே 10 வருது. சோ அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். நிறைய சிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கேட்டாங்க, தங்கமேல் டிஜிகோல்டு ஆப் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டாங்க. சோ அவங்க கேட்ட பிறகுதான் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் நான் தங்கமேல் டிஜிகோல்டு மூலியமா 1 பவுன் நகை எடுத்திருக்கேன், 2 பவுன் நகை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு 2-3 சிஸ்டர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க. சோ இப்ப சமீபமா ஒரு 1 இயரா ஒரு 6 மந்த்ஸா நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ் டிஜிகோல்ட பத்தியே வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே இது என்னன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தங்கமயில் டிஜிகோல்னு டைப் பண்ணோன்னே அந்த ஆப் வந்துருது. இந்த ஆப்போடைய லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த ஆப் ஏற்றிக்கலாம். ஸோ நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நான் அந்த ஆப் ஏற்றிட்டு இருக்கேன். உங்களுக்கு நியர்பைல தங்கமயில் ஷோரூம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபோன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஃபோன்லேயே நம்ம பர்ச்சேசிங்கும் பண்ணிக்கலான்ற நீங்க கஸ்டமர் கேர் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேன், ட்ரை கேட்டு பாருங்க. சப்போஸ் தங்கமயில் ஷோரூம் பக்கத்துல இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க. ஸோ நான் ஆப்பை ஏத்திட்டேன். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்க மொபைல் நம்பர் கொடுக்க சொல்றாங்க. இல்ல சைன் இன் ரெட் கலர்ல இருக்கிறது ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சைன் இன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம மொபைல் நம்பரை டைப் பண்ணி நம்ம புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் போட்டு நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல நம்ம நேம் ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு அது கீழே நம்மளோட மெயில் ஐடி டைப் பண்ணணும். ஸோ இது 3 மட்டும் டைப் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த ஓடிபி கரெக்டா நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலம்ல ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு நம்ம கெட் ஓடிபி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஓடிபி வந்துடும் நம்ம மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த வர்ற ஓடிபியை நம்ம டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம கிரியேட் ஆன பிறகு நம்ம ஜஸ்ட் சைன் இன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஸோ ஓடிபி டைப் பண்ணோன்னே ஸோ இந்த மாதிரி ஒரு இது கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம பர்சனல் பின் நம்ம மொபைலுக்கு ஜஸ்ட் பாஸ்வேர்டு போட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பின் நம்ம டைப் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஈஸியான பின் டைப் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் ரிஜிஸ்டர்னு வந்துருச்சு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கோல்டு ரேட் கொடுத்துருக்காங்க, சில்வர் ரேட் கொடுத்துருக்காங்க, அன்னைக்குரிய ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே டிஜி கோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர்ல ஒரு காலம் காட்டும். ஸோ அந்த காலம் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதுல ஆதார் நம்பர், அட்ரஸ், பேன் நம்பர் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம டைப் பண்ணிட்டோம்னா வீட்ல இருந்தே இந்த ஸ்கீம்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இல்ல நீங்க ஷோரூம் போய் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நியரஸ்ட் ஷோரூம்ல போய் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ண உடனே பே நவ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி நம்ம எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் பே பண்ணி அதுக்கான கோல்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் 100 ருபீஸ்ல இருந்து சேவ் பண்ணலாம். நம்ம நினைச்சப்பலாம் எங்க இருந்துனாலும் எவ்வளவுனாலும் நம்ம சேவ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம பண்ற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அப் டு 5% வரை நம்மளுக்கு பெனிஃபிட் தராங்க. சோ அந்த 5%மே நம்மளுக்கு கோல்டு வெயிட்டாவே நம்மளுக்கு ஆட் ஆகுது. இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 11 மந்த்ஸ், 11 மாசம். சோ 11 மாசம் முடிஞ்ச பிறகு நீங்க பக்கத்துல இருக்க எந்த தங்கமயில் ஷோரூம்ல வேணாலும் போய் நீங்க கோல்டு காயினாவோ இல்ல கோல்டு ஜுவல்லாவோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல கூட உங்களுடைய கோல்டு ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
தங்கமயில் பொறுத்தவரையில ஓவரால் 58 ஷோரூம் இருக்கு. ஸோ 58 ஷோரூம்ல நம்ம எங்க வேணாலும் போய் நம்ம கோல்டு காயினாவோ இல்ல கோல்டாவோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்லயே கூட நம்ம கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 11 months முடிஞ்சுட்டு நீங்க கோல்டு காயினாவோ ஜுவல்லாவோ நீங்க வாங்க போறீங்க இல்லையா? ஸோ ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி இல்ல நேர்ல போய் ஷோரூம்ல போய் வாங்கினாலும் சரி, அப்ப வந்து ஆஃபர் என்ன ஆஃபர் அங்க போயிட்டு இருக்கோ கடையில பெனிஃபிட் என்ன இருக்கோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல வந்து ஆட் ஆகும். தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி பேமெண்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். சோ இப்ப தங்கமயிலுக்கும் எனக்கும் என்ன கனெக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தங்கமயில் பத்தி சொல்லணும். தங்கமயிலுக்கும் எனக்கும் என்ன கனெக்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சோ அம்மா வந்து தங்கமயில தான் ரெகுலரா நகை எடுப்பாங்க. சோ நகை சீட் வந்து அம்மா தங்கமயில போட்டிருக்காங்க. சோ அம்மாவுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ இங்க நகை எடுத்தோம்னா நாளைக்கு நம்மளுக்கு நிறைய நகை சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து அம்மாக்கு இருக்கு. தங்கமயில வந்து எனக்கு தங்கச்சிக்கு நிறைய நகை வாங்கினதும் தங்கமயில தான் வாங்கியிருந்தாங்க. சோ அங்க வாங்கினா அடுத்தடுத்து நகை சேரும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. சோ அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கும் அம்மாக்கும் தங்கமயிலோட இருக்கிற கனெக்ட பத்தி நான் சொன்னேன். நீங்க வந்து டெய்லி கூட 100 rupees கூட நீங்க வந்து கோல்டு வாங்கலாம் இந்த ஸ்கீம்ல. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். நான் சொன்னேன் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் பார்த்தேன்னு சொன்னேன். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம வந்து 100 rupees கூட நம்ம நகை வாங்கலாம். ஒரு மாசத்துல எத்தனை நாள் டெய்லி கூட நம்ம வந்து 100 கூட சேர்த்து வைக்கலாம். இல்ல 1000 நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நம்ம பணம் வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நகை சேர்க்கணும் அப்படின்ற ஆசையில இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொல்லி முடிச்ச பேர் நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம தங்கமயில் டிஜி கோல்டு கஸ்டமர் கேர் நம்பர். ஸோ இது போக ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலோ இல்ல இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்க என்ன டவுட்னாலும் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.